சீரியலில் மீனாட்சியால் முழு குடும்பத்தினரின் உயிரும் காப்பாற்றப்படுகிறது. ஜிஹான் நண்பர்களே, கதையின் எபிசோடில் நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருப்பது போல முழு குடும்பமும் வெளியே கிளம்புகிறது. அவர்களுடன் மீனாட்சியும் செல்கிறாள். ஆனால் நண்பர்களே, மீனாட்சி பவுடர் பாலும் குடிக்காமல் தொடர்ந்து சத்தமாக ஆழ ஆரம்பிக்கிறாள். இதனால் சேதுபதி காரை சாலையோரமாக நிறுத்துகிறார். மீனாட்சி அமைதியாகி விடுவாள் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதிவேகமாக வந்த ஒரு கார் சேதுவின் காரின் அருகே வேகமாக கடந்து செல்கிறது. நூலிழையில் பெரிய விபத்து தவிர்க்கப்படுகிறது. இதை பார்த்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியடைந்து போகிறார்கள். மீனாட்சி அழாமல் இருந்திருந்தால் சேது காரை ஓரமாக நிறுத்தியிருக்க மாட்டார். அப்படியானால் அந்த விபத்தில் அனைவரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும். இதற்கு பிறகு கதையில் சேதுபதி மீனாட்சியை தனது வாழ்க்கைக்கு நல்ல நேரம் கொண்டு வந்த குழந்தையாக நினைக்கத் தொடங்குகிறார். மேலும் அடுத்தடுத்த காட்சிகளில் மிக விரைவில் சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்றாக இருப்பது போல காட்சிகள் வர இருக்கின்றன. அதேபோல் சேது ஐஸ்வர்யாவை விட்டு விலகி தமிழ் செல்வியின் பக்கம் செல்லும் திருப்பமும் விரைவில் கதையில் இடம்பெற இருக்கிறது. வாருங்கள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து வரப்போகும் காட்சிகள் ரசிகர்களை உணர்ச்சியில் ஆழ்த்தப் போகின்றன. சென்னைக்குச் செல்லும் வழியிலேயே மீனாட்சி தொடர்ந்து அழ ஆரம்பிக்கிறாள். எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அவள் அழுகையை நிறுத்தவே மாட்டாள். பவுடர் பாலும் குடிக்க மறுத்துவிடுகிறாள். இதை பார்த்த சேதுவுக்கு மிகவும் பதட்டமாகிறது. குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார். அப்போது மலர், மாமா, இதுவரைக்கும் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தை திடீரென்று பவுடர் பால் எப்படி குடிக்கும்? அவளுக்கு அம்மா பால்தான் வேண்டும். இப்படியே அழுது கொண்டே இருந்தால் உடம்பு பலவீனமாகிவிடும். வேண்டுமானால் என்னையும் குழந்தையையும் வீட்டில் இறக்கிவிட்டு நீங்கள் மட்டும் சென்னைக்கு போய்விட்டு வாருங்கள் என்று கூறுகிறாள். ஆனால் சேது அதை ஏற்க மறுக்கிறார். இந்த 2 நாட்களாவது மீனாட்சியுடன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சென்னையில் நடைபெறும் முக்கியமான கூட்டத்தையும் தவறவிட முடியாது. இரண்டையும் எப்படி சமாளிப்பது என்று குழப்பத்தில் ஆழ்கிறார். அப்போது கருப்பண்ணன் ஒரு யோசனையை சொல்கிறாரு. நம்ம கூட தமிழ் செல்வியையும் அழைத்துச் சென்றால் என்ன? மீனாட்சி அழவே மாட்டாள். தமிழ் செல்வி அவளுக்கு தாய்ப்பாலும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அழகரும் அவளுடன் இருப்பான். 2 குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கும். உனக்கும் மன நிம்மதி கிடைக்கும் என்று கூறுகிறார். இந்த யோசனையை கேட்டவுடன் ஐஸ்வர்யாவின் முகம் உடனே மாறிவிடுகிறது. நாம் வேலைக்காக சென்னைக்கு போகிறோம். அதில் தமிழ் செல்வியை ஏன் கூட்டிச் செல்ல வேண்டும்? குழந்தையை எப்படியாவது சமாளிக்கலாம். அதற்காக அவளை அழைப்பது தேவையில்லாத விஷயம் என்று கோபமாக எதிர்க்கிறாள். ஆனால் சேது அமைதியாக யோசிக்கிறார். முதலில் குழந்தைக்கு மீண்டும் பவுடர் பால் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். மலரும் பலவிதமாக சமாதானப்படுத்தி பாலை குடிக்க வைக்க முயற்சி செய்கிறாள். ஆனால் மீனாட்சி எதையும் ஏற்காமல் தொடர்ந்து அழுகிறாள். அவளது அழுகை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இப்படியே அழுது கொண்டே இருந்தால் குழந்தைக்கு காய்ச்சல் கூட வந்துவிடும். இனிமேல் ரிஸ்க் எடுக்கக்கூடாது என்று மலர் கூறியதும் சேதுவின் மனம் உடைந்து போகிறது. அப்போது ராஜாங்கமும், பாவம் குழந்தை, நீ சென்னைக்கு போக வேண்டிய வேலைக்கு போ, குழந்தையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் சேதுவுக்கு அதுவும் மனதிற்கு வரவில்லை. இறுதியில் அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். வண்டியை திருப்புங்க, முதலில் தமிழ் செல்வி வீட்டுக்கு போகலாம் என்று டிரைவரிடம் கூறுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஐஸ்வர்யா இன்னும் அதிகமாக எரிச்சல் அடைகிறாள். மாமா, இதெல்லாம் அவசியமா என்று கேட்கிறாள். அதற்கு சேது, இந்த பயணம் எனக்கு மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் மீனாட்சிக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அதனால் தமிழ் செல்வி வந்தால் எந்த தவறும் இல்லை என்று தெளிவாக சொல்கிறார். சில நிமிடங்களில் அனைவரும் தமிழ் செல்வி வீட்டை அடைகிறார்கள். கார் வீட்டின் முன் நின்றதும் தமிழ் செல்வி ஆச்சரியமாக வெளியே ஓடி வருகிறாள். அக்கா, நீங்க சென்னைக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு சீக்கிரம் எப்படி திரும்பி வந்தீங்க என்று கேட்கிறாள். மலர் நடந்ததை முழுவதும் சொல்லுகிறாள். மீனாட்சி வழியெங்கும் அழுது கொண்டே இருக்கிறாள். பவுடர் பாலும் குடிக்கவில்லை. குழந்தைக்காகத்தான் உன்னிடம் உதவி கேட்க வந்திருக்கிறோம். நீ எங்களோடு சென்னைக்கு வர முடியுமா என்று தயக்கத்துடன் கேட்கிறாள். தமிழ் செல்வி ஒரு நிமிடம் அமைதியாக நிற்கிறாள். அப்போது சேது பேச ஆரம்பிக்கிறார். எனக்காக வரவேண்டிய அவசியமில்லை. ஆனால் மீனாட்சிக்காகவா? அவளுடைய உடல்நிலையே இப்போது முக்கியம். உன்னால் மட்டும்தான் அவளை அமைதிப்படுத்த முடியும் என்று மனமாற கேட்டுக்கொள்கிறார். அப்பத்தாவும், குழந்தைகளுக்காக இது பெரிய உதவி. அழகரையும் கூட்டிக் கொண்டு போ, அவனும் உன்னை விட்டிருக்க மாட்டான் என்று கூறுகிறார். அனைவரின் வேண்டுகோளையும் கேட்டு தமிழ் செல்வி இறுதியில் சம்மதிக்கிறாள். தேவையான துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அழகரையும் தூக்கிக் கொண்டு காரில் ஏறுகிறாள். இந்த காட்சி ஐஸ்வர்யாவுக்கு மிகவும் பிடிக்கவில்லை. பயணம் மீண்டும் தொடங்குகிறது. காரில் சேதுவும் தமிழ் செல்வியும் அருகருகே அமர வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஐஸ்வர்யா மலருடன் பின்னால் அமர்கிறாள். இருவரும் அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டே அவள் உள்ளுக்குள் கொதிக்கிறாள். பயணம் முழுவதும் தமிழ் செல்வி 2 குழந்தைகளையும் மாறி மாறி கவனிக்கிறாள். மீனாட்சி அழ ஆரம்பித்தால் அவளுக்கு தாய்ப்பால் கொடுக்கிறாள்.
அதன் பிறகு அழகரையும் பார்த்து கொள்கிறாள். இதனால் 2 குழந்தைகளும் அமைதியாக தூங்க ஆரம்பிக்கின்றன. இரவு நேரமாகி அனைவருக்கும் சோர்வு அதிகரிக்கிறது. தொடர்ந்து குழந்தைகளை கவனித்ததால் தமிழ் செல்விக்கும் கண்கள் மூட ஆரம்பிக்கின்றன. தெரியாமலேயே தூக்கத்தில் சேதுவின் தோளில் சாய்ந்து விடுகிறாள். சேது அவளை எழுப்பாமல் அமைதியாக இருக்கிறார். இந்த காட்சியை பார்த்த ஐஸ்வர்யா மனதிற்குள் வெடிக்கிறாள். இவ்வளவு உரிமையா? இவருடைய தோளில் சாய்ந்து தூங்குகிறாளே என்று பொறாமையில் தவிக்கிறாள். மலர் மட்டும் அந்த காட்சியை பார்த்து மனதில் சந்தோஷப்படுகிறாள். குழந்தைகளுக்காக அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம் அவளுக்கு வருகிறது. கருப்பண்ணனும் அமைதியாக புன்னகைக்கிறார். ராஜாங்கம் மட்டும் எதுவும் பேசாமல் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இறுதியாக அனைவரும் சென்னை வந்து ஹோட்டலில் தங்குகிறார்கள். 3 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சேது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு அறை, மலர் தமிழ்செல்விக்கு ஒரு அறை, கருப்பண்ணன் ராஜாங்கத்திற்கு ஒரு அறை ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இரவு முழுவதும் மீனாட்சி அடிக்கடி அழ ஆரம்பிக்கிறாள். குழந்தையை சமாதானப்படுத்த சேது மீண்டும் மீண்டும் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு சென்று வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்போது சேது ஒரு யோசனையை முன்வைக்கிறார். ஐஸ்வர்யா, நீ தவறாக எடுத்துக்கொள்ளாதே. இன்று மட்டும் நீ மலருடன் அந்த அறையில் தங்கிக்கொள். தமிழ்செல்வி இந்த அறையில் குழந்தையுடன் இருந்தால் மீனாட்சியை கவனிப்பது சுலபமாக இருக்கும். நான் கீழே படுத்துக்கொள்கிறேன். எல்லாமே குழந்தைகளின் நலனுக்காகத்தான் என்று அமைதியாக சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டதும் ஐஸ்வர்யா அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். நான் உங்களுடைய மனைவி. என்னை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை உங்களுடன் தங்கச் சொல்கிறீர்களா? அது எப்படி சரியாக இருக்கும் என்று கண்ணீர் கலந்த கோபத்தில் கேட்கிறாள். சேது மீண்டும் விளக்க முயற்சிக்கிறார். நான் வேறு எந்த எண்ணத்திலும் பேசவில்லை. குழந்தைகளுக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த யோசனை என்று கூறுகிறார். ஆனால் ஐஸ்வர்யா அதை ஏற்க மறுக்கிறாள். எப்போதும் குழந்தைகள் என்ற காரணத்தை சொல்லி தமிழ்செல்வியை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறீர்கள். முதலில் வீடியோ கால், பிறகு இந்த பயணம், இப்போது ஒரே அறையில் தங்கும் பேச்சு. இதையெல்லாம் எந்த மனைவியாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது உங்களுக்கு மனைவி நான்தான். அதனால் உங்கள் அருகில் வேறு எந்த பெண்ணும் இருக்கக்கூடாது என்று உறுதியாக கூறுகிறாள். ஐஸ்வர்யாவின் இந்த வார்த்தைகளுக்கு பிறகு சேது என்ன முடிவு எடுப்பாரு? குழந்தைகளின் நலனுக்காக அவர் எடுத்த முடிவை ஐஸ்வர்யா புரிந்து கொள்வாரா? தமிழ்செல்வி இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பார்? இந்த பயணம் அனைவரின் வாழ்க்கையிலும் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் இனிவரும் எபிசோடுகளில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஐஸ்வர்யா இவ்வளவு கோபமாக பேசிய பிறகும் சேது ஒரு நிமிடம் கூட பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறார். அவளுடைய மனநிலையை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மீனாட்சியின் அழுகை மீண்டும் தொடங்கியதும் அவர் உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு தமிழ்செல்வி இருக்கும் அறைக்குச் செல்கிறார். குழந்தையை பார்த்தவுடன் தமிழ்செல்வி அவளை சமாதானப்படுத்தி தாய்ப்பால் கொடுக்கிறாள். சில நிமிடங்களிலேயே மீனாட்சி அமைதியாக தூங்க ஆரம்பிக்கிறாள். அதை கதவு அருகில் நின்று பார்த்த ஐஸ்வர்யாவின் மனதில் மீண்டும் பொறாமை அதிகரிக்கிறது. எல்லா நேரமும் இவள்தான் குழந்தைக்கு தேவைப்படுற மாதிரி ஆகிடுச்சே என்று உள்ளுக்குள் வருத்தப்படுகிறாள். மலர் அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாலும் ஐஸ்வர்யா எதையும் கேட்காமல் அமைதியாக அறைக்குள் சென்று விடுகிறாள். மறுநாள் அதிகாலையில் சேது முக்கியமான கூட்டத்திற்கு தயாராகிறார். முதலமைச்சர் மற்றும் முக்கிய அதிகாரிகளை சந்திக்க வேண்டியிருப்பதால் அவசரமாக கிளம்ப வேண்டும் என்று கூறுகிறார். கிளம்பும் முன் மீனாட்சியை பார்த்து புன்னகைக்கிறார். தமிழ்செல்வியிடம், நான் திரும்பி வர்ற வரைக்கும் குழந்தைகளை பார்த்துக்கோ என்று மட்டும் சொல்லிவிட்டு வெளியேறுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஐஸ்வர்யாவின் கோபம் இன்னும் அதிகமாகிறது. என்னை விட அவள் மேல்தான் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமா என்று மனதில் நினைத்து வருத்தப்படுகிறாள். ஆனால் எதையும் வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாள். அதே நேரத்தில் கருப்பண்ணன் ஐஸ்வர்யாவிடம், நீ தப்பா நினைக்காதம்மா. சேது எல்லாம் குழந்தைகளுக்காகத்தான் செய்கிறான். அவன் மனசுல வேற எந்த எண்ணமும் கிடையாது என்று அறிவுரை கூறுகிறார். ஆனால் ஐஸ்வர்யா அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நேரம் கூட்டம் முடிந்து ஹோட்டலுக்கு திரும்பும் சேதுவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஹோட்டல் முழுவதும் பரபரப்பாக இருக்கிறது. மீனாட்சி திடீரென காணாமல் போய்விட்டதாக அனைவரும் பதற்றத்துடன் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் சேதுவை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. குழந்தை எங்கே போனாள்? யார் அவளை எடுத்துச் சென்றார்கள் என்ற பரபரப்பான திருப்பத்துடன் அடுத்த காட்சிகள் இன்னும் விறுவிறுப்பாக நகரப் போகின்றன. அப்படின்னா நண்பர்களே, இன்றைய அப்டேட் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை ஒரு முறை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைய அப்டேட் உங்களுக்கு கொஞ்சமாவது பிடித்திருந்தால் எங்கள் ஜெய் அப்டேட் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சேனலில் உங்கள் அனைவருக்கும் பிடித்த சீரியல்களின்